வணக்கம் அன்பு நண்பர்களே. இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் அடங்கல் கிவர், அதாவது ஆல் இன் ஒன் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ் மேக்கர் இருக்கு இல்லையா, அடங்கல் கிவரோட ரெண்டு எல்லாமே. அதுக்கு இது வந்து ஒரு எரட்டா மாதிரி தான். அது வந்து என்னன்னா, சர்வே நம்பர் வந்து பபுள் சார்ட் பிரகாரம் சில சர்வே வில்லேஜ்ல ஆல்பா நியூமெரிக்கும் வருது. அதாவது சர்வே நம்பர் ஃபுல்லாவே பெரும்பாலும் நம்பர்ல தான் இருக்கும். சில வில்லேஜ்ல 300A 300B அது மாதிரி 309A 309B C அது மாதிரிலாம் இருக்கும். அதை சரி பண்ணணும், அதுவும் கரெக்டா வரணுன்றதுக்காக தான் பபுள் ஷாட்ல ஒரு இந்த டெக்னிக் வச்சிருந்தேன். அது பார்த்தா அது சில அது வந்து எக்ஸலுடைய நேட்டிவ் இந்த ஷார்ட்டிங்ல டெக்ஸ்ட் ஷார்ட்டிங்ல அது போயிடுது. அதனால 1க்கு அப்புறம் 10, அப்புறம் 10க்கு அப்புறம் 100 அது மாதிரிலாம் வருது. 1 2 3 எல்லாம் வராம. அதுக்காக இப்போ இந்த எரட்டால எல்லாம் சரி பண்ணியாச்சு. பிளஸ் நியூ ஃபீச்சரும் இருக்கு. இது ஆக்சுவலா அந்த 11 வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இதுலயும் இதை மாத்தியாச்சு. இதனுடைய இதுலயும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். எங்க வேணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபைலையும் டவுன்லோட் பண்ணாலும் இதே தான் வரும். அதுலயே சரி பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம், இப்ப நான் இந்த லைனை ஆட் பண்ணிக்கிறது என்னன்னா, டிஸ்க்ளைம்பர் யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு என்வரன்மெண்ட்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதாவது என்வரன்மெண்ட்னா என்ன சொல்றது, சூழ்நிலை, அதாவது சுற்றுப்புறம், அதெல்லாம். இப்ப வந்து சில நிறைய கிராமத்துல ரிஜிஸ்டரே வந்து தப்பு தப்பா இருக்குது, வகைப்பாடு அதெல்லாம். அது இதுல அதுக்கு வந்து நீங்க அந்த 15 Pro அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கோம் இல்லையா, அடங்கலை வந்து நீங்க முதல்ல டேபிள்ல பார்த்துட்டு அதை ஃபில்டர் போட்டு பட்டா எண் இல்லாம ஃபில்டர் போட்டு அந்த கவர்மெண்ட் லைன்லாம் கரெக்டா வருதான்றதை பார்த்துட்டு, அப்புறம் பட்டாவோட இருக்கிறத ஃபில்டர் போட்டு பார்த்துட்டு அது நஞ்சை புஞ்சி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க ரெடி பண்றது, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். அதே மாதிரி இதுல நீங்க ரெடி பண்ணாலும் நீங்க வந்து செக் பண்ணீங்க, டைரக்டா போய் அப்படியே 1க்கு 2 முறை செக் பண்ணிங்க நஞ்சை புஞ்சையெல்லாம் கரெக்டா வருதான்னு. இப்ப வந்து எனக்கு இது கண்டுபிடிச்சது காரணமே தூத்துக்குடி நண்பர்கள் தான், தூத்துக்குடி மற்றும் ஈரோடு நண்பர்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியிலையும் ஈரோட்லயும் நிறைய பேர் இந்த நம்ம மேக்ரோவை யூஸ் பண்ணி ரெடி பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலா தூத்துக்குடி ஈரோட்ல இருந்து தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆக்சுவலா இதுல ரீப்ளேஸ்ன்ற பட்டனே ஒர்க் ஆகலன்னு. ஏன்னா அங்க அடங்கல்ல வந்து அடங்கல் காப்பி மூலியமாவே கொடுக்குறாங்க. இதான் நம்ம அடங்கல் காப்பி கொடுப்போம் இல்லையா, அது மூலியமாக. அதனால இதுல வந்து புதுசா ஒரு விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் எம்னு ஒரு புது ஷார்ட்கட் வச்சிருக்கேன். இதுல டாகல் மெயின் ஃபார்ம் வந்து இதுல கண்ட்ரோல் எம்ன்றது அழுத்துனீங்கன்னா அந்த ஃபார்ம் வரும். இது முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய ஸ்கிரீன்ல வந்து நிறைய ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா இருக்கு. லேப்டாப் நம்ம கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான் யூஸ் பண்றீங்க. அதனால அந்த எல்லா ஷீட்லயும் இது லோட் ஆகுது. நமக்கு தேவையான ஷீட் கியூட்ல மட்டும் ஆட்டோ லோட் ஆனா போதும், அதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க மிச்சம் எந்த ஷீட்லயுமே இது லோட் ஆகாது. நீங்க கண்ட்ரோல் எம் அழுத்தின பட்சத்துல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நல்லா நாம வச்சுங்க, இங்கேயே குத்துருக்கேன். இதனுடைய ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் எம். ஏன்னா இந்த கண்ட்ரோல் எம் மட்டும்தான், வேற எக்ஸலோடைய வேற எந்த ஷார்ட்கட்டோடையும் அசோசியேட் ஆகாது. அதனால நம்ம கண்ட்ரோல் எம் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுல ஸ்மால் ஸ்கிரீனுக்காக தான் இது முக்கியமா. ஏன்னா எல்லா ஷீட்லயும் லோட் ஆயிடுச்சுன்னா அது பாதி அந்த இதுவே மறைஞ்சிக்கிறது. அதனால இப்ப வந்து ஒன்னு இந்த கியூட் ஷீட்ல ஆட்டோ லோட கூட டாகிள்லயே வச்சிடலாம். கண்ட்ரோல் எம்லாம் ஓப்பனு, கண்ட்ரோல் எம்லாம் இது க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சிடலான்ட்டு ஐடியா இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர் அப்டேட்ல பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நான் சொன்னதை நிறைய பேர் கவனிக்கல. நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சின்ன ஸ்கிரீன்ன்றதுனால இதுல வந்து அதுல ரிகமெண்டடே 125 தான் இருக்கும்.
அதை வந்து நீங்க 100 மாத்திக்கின்னு பண்ணீங்கன்னா தான் இது கரெக்டா வரும். ரிசல்யூஷன் எது ஒன்னா இருக்கலாம், ஆனா ஸ்கேல் வந்து 100 இருக்கணும். ஓகேங்களா? அதுல ரெக்கமெண்டட் 125 குத்தா கூட நீங்க 100 மாத்திக்கின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏ ரிஜிஸ்டர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுல இதை கிளிக் பண்ண இது சொல்லுது. இதை வந்து இந்த லோகோவை கிளிக் பண்றேன். இப்போ வந்துச்சு. ஓகேங்களா? இத பண்ணிட்ட பிறகுதான் உங்களுக்கு இந்த அடங்கல் மேக்கர் ரெடி ஆகும். சில பேர் ஏ ரிஜிஸ்டர், அதாவது அடங்கல் மேக்கர்ல அந்த ரிலேட்டிவ் நேம்ஸ் வரணும்னா இதை முதல்ல பண்ணிடணும். இதை பண்ணாமலே டைரக்டா அடங்கல் மேக்கர் பண்ணீங்கன்னா அந்த சிட்டால எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு இதை பண்ணாம அது வராது. ஒருத்தர் அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எனிடிஸ்க்ல போய் அதை பார்த்தா இப்படி இருக்கு. அதனால அப்புறமா தான் இதை கண்டுபிடிச்சோம். அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். எல்லாமே கரெக்டா செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கிற எசென்சியல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதாவது ஜிப் ஃபைல, அதுல அந்த ஜிப் ஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுல ஃபான்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபான்ட்ஸ்ன்ற ஃபோல்டர்ல இருக்கிற எல்லா ஃபான்ட்ஸுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் இந்த லே அவுட்டுக்கு ஏத்த மாதிரி இது வரும். ஓகேங்களா? இப்போ இதுல இருக்கிற புது இன்னொரு புது ஃபீச்சர் இதுல என்னன்னா, இப்போ அடங்கல் மேக்கருக்கு நாங்க ஃபேருக்கு வந்துடுறோம். ஓகேவா? இப்போ அடங்கல் மேக்கர் கிளிக் பண்றேன். இதுல வந்து இப்போ 0ன்ட்டு ஒரு புது இதுவும் வச்சிருக்கேன். ஏன்னா 0 இருந்து 5 வரைக்கும் எதை வேணா வச்சுக்கலாம். இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. நம்ம அது பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் 0 பத்தி சொல்றேன். ஏன்னா சிலர் வந்து எனக்கு லைனே வேணாம், இந்த இதை மட்டும் பெருசா குத்துட்டா போதுன்றாங்க. அவங்களுக்காக இது. இப்போ 0 குத்துட்டுனா பிளாங்க் ரோஸே வராது. அதே மாதிரி ரோஸ் பெர் பேஜ் கேட்கும். 1ல இருந்து நீங்க 22 வரைக்கும் எது வேணா கொடுக்கலாம். நான் 11 தான் இதுல டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். நீங்க எது வேணா மாத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்க அதே ஒரே இதுலயே நிறைய பேர் ஏதிக்கிறேன் அப்படின்றீங்க சில இதுல, அதுக்காக தான் இந்த இது 11 குத்துட்டு ஓகே குத்தீங்கன்னா இதோ ரெடி ஆச்சு பாருங்க. இப்ப வந்து இது தள்ளி இருக்கு. இது வந்து எல்லாமே என்னது, ரோ ஹைட் பாத்தீங்கன்னா 27. நமக்கு வந்து இது 23ன்னு மாத்தினா சரியாயிடும். அந்த டோட்டல் கீழே போயிடும். அதனால சாரி 53ன்னு மாத்தினா டபுள் ஆக்கணும் இல்லையா? 53 இல்ல 54? 53 குத்து பார்க்கலாம் முதல்ல. கரெக்டா தானே? வரலன்னா அது கொஞ்சம் ஏத்திக்கலாம். அப்ப கூட வந்து இதுவாகுது. அதனால ரோ ஹைட் வந்து நான் 54 கொடுக்குறேன். ஓகே. இப்ப வந்து கரெக்டா வந்துச்சு பாருங்க. இதுல நீங்க இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரே இதுலயே 4 பயிரை இங்க லைனா எழுதிக்கலாம். அது மாதிரி வேணும்னு கேக்குறீங்க இல்லையா சிலரு, அவங்களுக்காக தான் இது. அடுத்தடுத்த பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜினுடைய டோட்டல் கீழே கரெக்டா வந்தாலும் மிச்சதெல்லாம் அடுத்த பேஜ் எல்லாம் கரெக்டா வந்துடும். அதனால நீங்க கவலைவே பட தேவையில்ல. ஓகே. இது மாதிரி ஆஷ் வந்து பிரிண்ட்ல வரும்போது சரியாயிடும். இன்கேஸ் பிரிண்ட்லயே ஆஷ் மாதிரி வருதுன்னா நீங்க வந்து இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுங்க. ஓகே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு இந்த தீர்வே தேவை கிடையாது. அப்புறமா ரிலேஷன் நேம் வந்து இப்போ நம்ம அதை ரீப்ளேஸ் ஆகும் போது அத ரேப் டெக்ஸ்ட வந்து நம்ம மேனுவலா பண்றது இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால இப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணியாச்சு. ரேப் டெக்ஸ்ட் வந்து தன்னால ரேப் பண்ணிக்கும் அந்த இதுக்குள்ளேயே. ஓகேங்களா? அதை பாருங்க, ரிலேட்டிவ் பேரோட, அப்பா பேரு கணவர் பேரோட இங்க வந்துடும். ஓகே, இது ஒண்ணா நீங்க இதுல ட்வீக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்ட பிரகாரம் ஃபாண்ட் மாத்திக்கலாம், சைஸ் குறைச்சிக்கலாம். அது மாதிரி நீங்க இந்த காலமா என்ன வேணா பண்ணீங்க. இது ஆட்டோ ரேப் ஆயிடும். ஸ்ட்ரிங் டு ஃபிட் கூட குத்துக்கலாம். நீங்க போய் இந்த என்னது ஃபார்மேட் செல்ஸ்ல போய் அலைன்மெண்ட்ல இது ரேப் டெக்ஸ்ட் இது ஸ்ட்ரிங் டு ஃபிட் கூட குத்துக்கலாம். அப்படி குத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாயிடும் இது மாதிரி நீட்டான பேருங்கள்லாம். அதுக்குதான் இப்ப வந்து வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். 0 ரூல்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இப்ப வந்து புது ஃபியூச்சர்லாம் என்ன வரப்போகுதுன்னா, இந்த கியூட்ல நம்ம அடிக்கிறோம் இல்லையா பயிர், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா,
இப்ப வந்து இதுல டபுள் கிளிக் பண்ணா வரும். அது மட்டும் இல்லாம இதோ கண்ட்ரோல் எம் அழுத்தினா இது வருதா, பல்க் இன்டர் கிராப்புக்கு நம்ம வந்து எண்ணில் எது வரைக்கும் வேணுமோ அதை வச்சுட்டு பல்க் இன்டர் கிராப் கொடுத்தீங்கன்னா அது டபுள் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து இது நெல் 7 அப்படின்னு வச்சுட்டு இங்க இது 7 அவரே வந்து கடலை அப்படின்னு தான் அடிக்கிறோம். நம்ம வந்து இப்போ அந்த சப்டிவிஷன் பண்றோம் இல்லையா தமிழ்நிலத்துல, அதாவது ஒரு பரப்பை சப்டிவிஷன் பண்ணும் போது மிச்சம் இருக்கிற ஏரியா தன்னால இதுல காட்டும் இல்லையா அடுத்த சர்வே அடுத்த உட்பிரிவுல. அது மாதிரி இப்ப வந்து இதுல நம்ம ஒரு பரப்பு இது 23 இருக்கா, 0.11 அடிச்சோம்னா மிச்சம் இருக்கிற 12 வந்து அடுத்துல காட்டுற மாதிரி. அதே மாதிரி 3 இன்ச்சுனா அதுக்கு அடுத்ததுல அடிக்கும் போது அதுக்கு மிச்சம் இருக்கிற பரப்பு அதுக்கு அடுத்துல காட்டுற மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்கு. அதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடு என்ன சொல்றது கோடிங்கு. நம்ம மச்சான் ஏஐ தான் கேட்கணும். அப்புறமா வந்து இன்னொன்னு இந்த வாட்டர் மார்க் சொன்னேன் இல்லையா இதுல, இப்போ இந்த இதுல வாட்டர் மார்க் வந்து எந்த எது ஒன்னா இன்புட்ல கொடுத்து வைக்கிற மாதிரி நஞ்சை புஞ்சை புறம்போக்கு மட்டும் இல்லாம எல்லாமே ஆப்ஷன்ல நீங்களே தமிழ்ல டைப் பண்ற மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு இது. அது மட்டும் இல்லாம அத வந்து பிரிண்டர் வந்து ஒரு பிரிண்டரும் ஒரு மாதிரி எக்னோ மோட்ல பிரிண்ட் எடுத்தீங்கன்னா லைட்டா வரும், எக்னோ மோட் ஆஃப் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்பா வரும். அதுக்கேத்த மாதிரி இது வாட்டர் மார்க்ன்றதே டார்க் ஆயிடும். இப்போ வந்து நான் நஞ்சை புஞ்சைன்றதை கொடுக்குறேன், குத்தவன இங்க வந்துச்சா புஞ்சைன்றது டன்னு வந்துச்சு, இங்க புஞ்சைன்னு வந்துச்சு. ஆனா இது லைட்டா இருக்குது, இது போதும் ஆக்சுவலா. இதே வந்து சில பிரிண்டர்ல டார்க்கா வரும். அதனால இந்த டார்க்னஸ் வரா மாதிரி ஸ்லைடர் எவ்வளவு டார்க் வேணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்லைடர் ஆப்ஷன் கொடுக்கலான்னு இருக்கும். அதுவும் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ல வரும். அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் அடங்கல், இந்த எக்ஸ்போர்ட் ஒன்னு எல்லாம் டிசைடு ஃபோல்டர்ல டிசைடு நேம்ல நீங்களே சேவ் பண்ணிக்கிற மாதிரி. ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் ஒன்னு ஏற்கனவே அப்படிதான் இருக்கும். இந்த அடங்கலும் அதே மாடல்ல வைக்கலான்னு. அப்புறம் ஏற்கனவே நிறைய பேர் அடிக்கடி கேட்டுங்கிற மாதிரி இந்த ஒன்னுல ஒண்ணுல கிளாசிபிகேஷன் வைஸ் மந்த்லி கிளாசிபிகேஷன் வைஸ்ல மாதவாரி, அப்புறம் 4 மாதம் வரை பயிர் வாரி, அதெல்லாம் வந்து ஒன்று கொண்டு வரணும். ஆக்சுவலா இதெல்லாம் பைவேட் பை குரூப் பைன்னு ஒரு புது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த எம்எஸ் ஆஃபீஸ் 2024ல. அதை வச்சு பண்ணா லிகசி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பழசு வச்சுன்னு இருப்பீங்க, 2024க்கு முன்னதான் பெரும்பாலும் நிறைய வச்சுன்னு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அது ஒர்க் ஆகாது. அதுக்காக வந்து நம்ம லிகசி இதுல ஒர்க் பண்ற மாதிரி இது பண்ணோம்னா அது காம்ப்ளெக்ஸான காம்ப்ளிகேட்டடான கோடிங்கா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி அதை இன்னும் ரெடி பண்ணோம். அது ஆக்சுவலா அந்த மேக்ரோவையே ரீரைட் பண்ணோம், சிம்பிளா மெமரியிலேயே ஆகுற மாதிரி எல்லாமே. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, நம்ம அடுத்த பதிப்புல பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல எல்லாமே சரி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுல எதனா எரர் வருதுன்னா தயங்காம வந்து கமெண்ட்லயும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் இது பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்லிதான் சொல்லதான் சிலதெல்லாம் கண்டே பிடிக்க முடியும். ரீப்ளேஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பட்டனை வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து நான் கோடிங் கூட பண்ணிட்டேன். ஆனா இந்த ரீப்ளேஸ் அண்ட் ரிஃப்ரெஷுக்கு ரீப்ளேஸ் என் அப்படின்றதுலதான் கோடிங் தலைப்பு வச்சுட்டு ரிஃப்ரெஷ்ன்றதே கொடுக்காம விட்டேன். அதனால என்னன்னா இந்த பட்டனே ஒர்க் ஆகாம வந்தது. அதாவது அது பழசு யாருன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க, அதுல டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ரெண்டுத்துலயுமே மாத்திடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதனால நல்லா ஒர்க் ஆகும். அதனால இப்ப வந்து இப்ப வந்து இதுல இவருங்க வந்து பட்டா செலக்ட் பட்டா காப்பி கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்ப வந்து 418 ஓகே, 7 நெல், 7 கடலை, 7 துவரை, டி தானே துவரைக்கு. இப்ப வந்து நெல் வந்து 0.16,
கடலை வந்து புள்ளி 56, அப்புறம் துவரையும் புள்ளி 56 வைக்கிறான். இப்போ இந்த ரீப்ளேஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா அது மாறிச்சா. அப்புறம் இந்த அடங்கல் காப்பின்றது குத்திங்கன்னா நமக்கு அடங்கல்ல அது வந்துடும். ஓகே, அதுக்கு முன்ன இதுல பேரையும் செலக்ட் பண்ணீங்க யாருன்றது, கூட்டுப்பட்டால பேரும் வந்துடும். கூட்டுப்பட்டா இருந்தா கூட்டுப்பட்ட எல்லா பேரும் வரும். யார் வந்து அடங்கல் வாங்குறாங்களோ அவங்க பேரை செலக்ட் பண்ணிட்டு அடங்கல் காப்பி கொடுங்க. அடங்கல்ல அந்த பேரோட வந்துடும். இதை அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். இதை பாருங்க, கண்ட்ரோல் P கொடுக்குறேன், கரெக்டா அழகா பிரிண்ட் வரும். இதை அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டு ஆக்சுவலா நீங்க ஒரு டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணி கூட இங்க வச்சுக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணி உண்மை நகல்னு வரும், கையெழுத்து மட்டுமே போடுற மாதிரி. அந்த உண்மை நகலை உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி இது ஏறுது இறங்குதுன்னா அது கீழே மேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அடங்கல் நகல் கொடுக்கறது. இந்த அடங்கல் நகல் கொடுக்கறது பத்தி என்னன்றது சிலர் கேட்டாங்க, பழைய வீடியோ எல்லாம் போய் பார்க்காம, அதனாலதான் இதுலயும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.